சொர்ணா குளிச்சிட்டியா? அதிர்ச்சி ஆகுற? ஓ, நீ குளிச்சத ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து கேட்கிற நினைக்கிறியா? அது காதலிக்கிறவனுக்கு அழகு இல்ல. அப்படி நீ குளிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா உன் உத்தரவோட உன்னை குளிக்க வச்சு உட்கார்ந்து பார்க்க எனக்கு உரிமை இருக்கு. அதை விட்டு இப்படி சந்து பொந்து இட்டு இருக்கு ஓட்ட ஒடுக்க வழியா பாக்குற அளவுக்கு நான் ஒண்ணு ஒழுக்க கட்ட கிடையாது. சொல்றேன், ஒழுக்க கட்டவே கிடையாது. அதை தெரிஞ்சுக்க. ஆமா, ஏன் ஒரு பீதியாவே இருக்க நீ? ஓ, புரிஞ்சு போச்சு. அந்த மம்பட்டி ஆம்பளை தானே பயந்து போயிருக்க. இந்த பா, நான் ஒண்ணும் இல்லாம இருந்த காலத்துல வேணா உனக்கு உதவி பண்ண முடியாம இருந்துக்கலாம். இப்ப நான் யார்? ஒரு மிகப்பெரிய ஜமீன். இந்த ஊருக்குள்ள எவனுக்காச்சும் ஒரு பிரச்சனை உடனே போய் எடுப்பேன் ஜாமீன். அந்த அளவுக்கு சிறப்பாவும் செழிப்பாவும் வளர்ந்து போயிருக்கேன். அந்த மம்பட்டி ஆம்பளை இன்ன வரைக்கும் போலீஸ் ஏன் பிடிக்கல? ஏன்? ஐயாவுடைய உத்தரவுக்காக. அப்படின்னா அப்படியே கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க கொண்டு போயிருவாங்க. இந்த வா, அந்த மம்பட்டியா ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்து சேட்டை பண்ணானா என்கிட்ட சொல்லு. தரன்னு எழுதுறதும் காலில் வந்து கதற வைக்கிறேன். அதை விட்டு ஒரு காதல் இருக்கும்போது கட்டி தங்க நீ கலங்கப்படாதா? ஆமா, ஐ டோன்ட் நோ. இந்த மாதிரி சொன்னா உனக்கு ஆடணும்னு ஆசை இருந்தா என் வீட்டு மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ஆடு. நீ கதகளி ஆடுனா நான் கரகாட்ட ஆடுறேன். நீ குச்சிப்பிடி ஆடுனா நான் குத்தாட்ட ஆடுறேன். அதை விட்டு ஊர் ஊரா போய் பல பேர் முன்னாள் ஆடுறது இதோட நிறுத்திக்க. என்ன உன்னை அம்பிட்டு போல கண்ணாலேயே கற்பழிக்கிறாமா, கண்ணாலேயே கற்பழிக்கிறான். என்னால முடியல. சொன்னா மாமா போலாம். வா. இப்ப எங்க நிலைமை சரியில்லை, நீங்க போங்க. வாமா போமா. வாமா. அண்ணா, வண்டிங்க பக்கத்துல வந்துச்சு. வாடா. இன்னும் வேற என்ன வச்சிருக்க? இது என்ன தாலி? நாளை காலையில எனக்கு கல்யாணம். இது நான் கட்டிக்க போற தாலி. ஓ, நாளைக்கு உனக்கு கல்யாணமா? கூட வந்தவங்க எல்லாம் எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. உன்னை கட்டிக்க போறவன் அவர் கூட உங்களை பார்த்த உடனே ஓடி போயிட்டாரு. உன்னை விட்டுட்டு போனவன் என்னன்னு சொன்ன? என்னை கட்டிக்க போறவரு. உன் பேர் என்ன? கண்ணாத்தா. கோயில்ராஜ், இந்த பொண்ணுகிட்ட எல்லாம் நகையும் கொடுத்துரு. வாங்கிக்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இந்த உன் தாலி பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க. ஆனா இப்போ உன்னை விட்டு ஓடினானே, அவங்கிட்ட கொடுத்து கட்டிக்காத. காலம் பூரா உன்னை எவன் வச்சு காப்பாத்துவ நீ நினைக்கிறியோ அவங்கிட்ட கொடுத்து கட்டிக்க. என்ன புரியுதா? புரியுதா? புரியுதுங்க. உமையா? அண்ணே, வண்டியை கட்டுறா. அண்ணே, மாடு எங்கே விரிச்சுட்டு ஓடி போயிடுச்சுண்ணே. அப்படியா? நீ ஏன் பத்திரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஊரில் விட்டுட்டு வா. சரிண்ணே. என்னங்க? ஊர் எல்லாம் வந்துருச்சு. விடிஞ்ச பொழுது உனக்கு ஒரு நல்ல பொழுதா இருக்கட்டுமா. நீ கல்யாணம் பண்ணிட்டு பூவும் போட்டுமா சந்தோஷமா இருக்கணும். வரமா?
நில்லடி. என்னடி பாக்குற? உங்களை தான் பாக்குறேன். என்ன பாக்க ஏண்டி இவ்வளவு தூரம் வந்த? அங்கேயே இருந்துட வேண்டியதானே? ஏன்பா அனாவசியமா பேசிக்கிட்டு? சும்மா இருங்கப்பா. நாக்க புடிங்கிட்டு சாகர மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசாரம். கேளுங்க. ராத்திரி பூரா மம்மட்டியான் கூட இருந்திருக்க. உன் நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் இந்நேரம் குளம் குட்டான்னு விழுந்து செத்துருப்பா. உன்ன மாதிரி மானங்கெட்டத்தனமா கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்க மாட்டா. கூட்டத்துக்கு முன்னாடி வேட்டியை கட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு நீயே வெக்கப்படாதப்போ நான் எதுக்கு வெக்கப்படணும்? கண்ணாத்தா வாய மூடி. மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க. தாய் தகப்ப இல்லாத புள்ள. தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஏன் சித்தி கலங்குற? வெலை பேசின நாய் வீட்டுக்கு திரும்பி வந்துருமோன்னு பயப்படுறியா? கவலைப்படாத. எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கு நான் ஒண்ணு பங்கு போட வந்துட மாட்டேன். வாய மூடி. கட்டிக்க போற புருஷன் முன்னாடி இப்படியா பேசுறது? என்னது? கட்டிக்க போற புருஷனா? இவனா? என்ன மட்டும் இல்ல சித்தி, இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணையும் கட்டிக்கிற யோகிதை இவனுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? உன் வீரத்தை பாராட்டிட்டு போலாம் தான். ஓட்டப்பந்தய வச்சா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லன்னு இந்த ஊருக்கு சொல்லிட்டு போக வந்த. ஏய் நிறுத்திடி. விரிச்ச முந்தானையில ஓட்டின மண்ணு உதிரத்துக்குள்ள வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வழக்காடுறியா? நீ பெரிய கண்ணகிதாங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சேடி. இந்த கண்ணாத்தா மட்டும் கண்ணகியா பிறந்திருந்தா இந்த ஊரை எரிச்சிருப்பாளோ இல்லையோ, உன்னை பெத்த பரம்பரைய சத்தியமா எரிச்சு பஸ்மமாக்கிருப்பாயா? நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கல்யாணம். நம்பி வந்தவளை நடுக்காட்டுல விட்டுட்டு வந்தவன் நீ பேசுற? ஏயா 2 திருட வந்துட்டான்னு என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டியே. நாளைக்கு 4 முரட வந்தானா என்ன கூட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நினைச்சோம்? வாங்கி வந்த புடவை எனக்கு நினைச்சேன் இல்ல உனக்கு தாங்குற மாதிரி நேத்து நீ நடந்துக்கிட்ட. இந்த கண்ணாத்தா கத்தாத சித்தி, சத்தியமா சொல்றேன் இனிமே உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். ஏன் சித்தி, நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி ஒரு மாப்பிளைய பாத்திருப்பியா? நான் யாரோ பெத்த பொண்ணு தானே. இது வரைக்கும் நான் ஒரு அனாதை பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு அனாதை பொண்ணு சித்தி. நான் ஒரு அனாதை பொண்ணு. அம்மாடி தாய், அம்மாடி 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 அம்மா, யார் விட்டு போலாமா? நீ ஊருக்கு புதுசா இருக்க? நான் பக்கத்து கிராமம் மருதூர் முருகன் கோயில்ல என் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா நடக்கல. ஏன் தாயி? நேத்து ராத்திரி எங்க கல்யாணம் வண்டிங்க வந்தப்போ மம்பட்டிய வழி மறைச்சாரு. அதனால என் கல்யாணமே நின்னு போச்சு. என்ன சொல்ற நீ? ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நீ என்னடானா உன் கல்யாணம் அவனால நின்னு போச்சுன்னு சொல்ற? என்ன? வா மம்பட்டியாண்டே போய் கேட்கலாம். எழுந்துரு. வேண்டாம், யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டாம். என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அட வா தாயி, உனக்கு ஒரு நல்ல முடிவை அவனால மட்டும் தான் சொல்ல முடியும். எழுந்துரு எழுந்துருனா. குப்பை குப்பை. என்னத்தா இப்பதான் மம்முட்டியான பாத்துட்டு போன? மறுபடியுமா? வேற ஒரு விஷயமா மம்பட்டியான பாக்கணும். சீக்கிரம் எடு. சரி சரி வா. அப்படியா? என்ன பெத்த புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? கொள்ளாடிக்க போன இடத்துல ஏதோ நடந்து போச்சு. இந்த பொண்ணுக்கு அனுதாபம் தான் பட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அனுதாபப்படுறதுனால இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துட முடியுமா? சரி, இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட இருந்தாங்கிற கெட்ட பேர் மட்டும் போதாதா? என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற? விடாதா, இவர் மேல எந்த தப்பும் இல்ல.
எல்லாம் என்ன படைச்ச கடவுள் பண்ண தப்பு. தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவிக்கணுங்கிறது என்னோட தலையெழுத்து. நான் அப்பவே சொன்னேன், என்னோட பிரச்சனைக்கு யாராலையும் முடிவு சொல்ல முடியாதுன்னு. உன்னால மட்டும் முடியுமா என்ன? வா போலாம். கொஞ்சம் நில்லு. சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு அன்னைக்கு நான் கொள்ளடிக்க வரல. என்ன அறியாமலே அது மாதிரி நடந்து போச்சு. என்னாலதான் உன் கல்யாணம் நின்று போச்சு நீ நினைக்கிறேன்னா? ஆத்தா, இந்த புள்ள ஊர்ல தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. நான் போடுற அரிசியில ஒரு பொடி அரிசிய இந்த புள்ளைக்கு போடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும்